ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் கோடெக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட நவம்பர் டிசம்பர் 2025 அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா ட்ரிபிள் உள்ள பேப்பர் EE3017 எம்பாய்டர்ட் சி ப்ரோக்ராமிங்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். செமஸ்டர் 5ல உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசு எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் சி ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட். நம்ம சி ப்ரோக்ராம் டெவலப் பண்றதுல என்னென்ன என்வரான்மெண்ட்ஸ் இருக்கு. தென் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் இன் சி வித் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம டேட்டா சி ப்ரோக்ராம்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு. தென் வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் இன் சி, சியோட ஃபங்க்ஷன் என்ன. Then what are control statements? Control statements என்ன? Then define an array with an example. Then explain structure programming concepts in C with examples. அதுக்கப்புறம் நம்மளோட டேட்டா டைப்ஸ் பார்த்தோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதோட ஆப்ரேட்டர் எக்ஸ்பிரஷன்ஸ். Then explain various control statements in C with examples. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா if, switch, loop. Then describe array and functions in C. இந்த array and functionsல வந்து நமக்கு என்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கலாம்னா ஒன் டைமென்ஷனல் அரே, டூ டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே இருக்கலாம். தென் ப்ரோக்ராம் கேட்கறது எப்படி கேட்கலாம் அப்படின்னா ரைட் அ சி ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் அமங் த்ரீ நம்பர்ஸ். தென் ரைட் அ ப்ரோக்ராம் யூசிங் ஃபங்க்ஷன்ஸ் டு கம்ப்யூட் ஃபேக்டோரியல். தென் ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபிண்ட் ஃபிபனாசி சீரீஸ். இதில் நம்ம லூப் யூஸ் பண்ணி ஃபிபனாசி பண்ணணும். தென் அரேஸ் யூஸ் பண்ணி ஆவரேஜ் மார்க்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எம்பெடட் சி. தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹெடர் ஃபைல்ஸ் இன் எம்பெடட் சி. Then define timeout mechanism. So timeout mechanism na enna. Then what is the hardware delay? So hardware delay na enna. Then what is loop timeout? Then part B pathinga appadina explain object oriented approaches in embedded C with examples. Then discuss the role of header files in embedded application. Then explain hardware delay. So hardware software paapla hardware delay enna adoda importance. Then describe different timeout mechanisms embedded system la eppadi use பண்றாங்க. Then write an embedded C program to generate a delay of 1 ms. Then program பார்த்தோம் அப்படின்னா LED வந்து blink பண்றது hardware delay யூஸ் பண்ணி. Then loop timeout mechanism embedded C ல. அடுத்த C program எடுக்கணும்னா header files for port configuration. ports configure பண்றது எப்படி. Then third unit பார்த்தீங்கன்னா what are the data types available in 8051. And then IO programming 8051ல IO programming input output என்ன. Then data serialization. Then what is code ROM. Then finally define logic operations in 8051. Then part B பார்த்தீங்க அப்படின்னா explain the data types and delay programming in 8051 using C. Then describe IO port programming. நம்ம 8051ல என்னென்ன C program. Then discuss logic operations and data conversion programs. நம்ம 8051ல என்னென்ன data conversions இருக்கு. Then finally explain code, memory access and data serialization. Program பார்த்தீங்க அப்படின்னா 8051ல வந்துட்டு target P1.0 everyone 1 millisecond. Then program to convert BCD to binary code converter to binary using 8051. Then write an 8051 program to count the number of ones in 8-bit number. Then fourth unit பார்த்தீங்கன்னா what is the serial communication. Then define baud rate. So baud rate is one of the important question. Next, what is an interrupt in 8051. Then what is the purpose of timer 1 in serial communication. Then what is RS-232. Then part B பார்த்தீங்கன்னா explain serial communication concepts and 8051 interfacing with RS-232. Then discuss serial port programming in 8051. இதுக்கு நம்ம C program with example எழுதணும். Then explain interrupts in 8051 அதோட vector addresses. Then describe timer configuration and programming for serial data transfer. Then last ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 8051க்கு நம்ம ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் வந்து நம்ம சென்ட் பண்ணணும் 9600 பாட் ரேட்ல. தென் சி ப்ரோக்ராம் டு ஜென்ரேட் அண்ட் இன்டரப்ட் ஆன் இன்டூ பின்னு. தென் இன்டரப்ட் ப்ரோக்ராம் டு டாகிள் அண்ட் எல்இடி ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா 10 மில்லி செகண்ட்க்கு ஒருக்கா. தென் 5th யூனிட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏடிசி அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். தென் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். அடுத்து டிஃபைன் சென்சார் இன்டர்ஃபேசிங். தென் வாட் இஸ் எல்சிடி இன்டர்ஃபேசிங். ஸோ எல்சிடி இன்டர்ஃபேசிங் என்ன. தென் வாட் இஸ் அ ஸ்டெப்பர் மோட்டார். Then part B பார்த்தீங்க அப்படின்னா explain ADC interfacing with 8051 and write the steps for communication. ஸோ இது என்ன. அடுத்து discuss DAC interfacing and digital to analog conversion process.
ஸோ என்னென்ன டாக் இன்டர்ஃபேஸிங் இருக்கு, டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் என்ன இருக்கு, தென் எக்ஸ்பிளைன் எல்சிடி இன்டர்ஃபேஸிங் வித் கமாண்ட் அண்ட் டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு. அடுத்தது டிஸ்கிரைப் ஸ்டெப்பர் மோட்டார் இன்டர்ஃபேஸிங் வித் 8051 அண்ட் கண்ட்ரோல் லாஜிக். இதில் நம்ம வந்து ஸ்டெப்பர் மோட்டார் கண்ட்ரோல் லாஜிக் பார்க்கும்போது 8051ஓட பின் நம்பர் வச்சு நம்ம பண்ணணும். தென் 3 ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறோம். இந்த சி ப்ரோக்ராமும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம பேசிக்காக சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். பட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி அட் மோஸ்ட் கொஞ்சம் மேக்ஸிமமாக பரலாம எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக இருக்குதோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனல் புதுசாக எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இன்னும் நம்ம ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.